எல்லோருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் எப்பேற்பட்ட நற்செய்தி. எல்லோருக்கும் வெண்டி ஆங்கிலிக்கன் தமிழ் திருச்சபையின் சார்பாக கிறிஸ்துவின் அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். முக்கியமாக இன்று புதிதாக வந்திருப்பவர்கள் அனைவரையும் கிறிஸ்துவின் அன்பில் வாழ்த்துகின்றோம். நீங்கள் தொடர்ந்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த 2 வாரம் இன்றோடு சேர்த்து 3 வாரங்கள் நம்ம பார்த்து கொண்டிருப்பது ஒன்று மனித வரலாற்றின் முக்கிய 3 நாட்களில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய இந்த 3வது நாள் சரித்திரத்தையே மாற்றிய நாள். அதுதான் ஈஸ்டர், கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். இந்த ஈஸ்டர், முதல் ஈஸ்டர், அதாவது 2000 வருஷத்துக்கு முன்பாக நடந்த முதல் ஈஸ்டர் அப்ப என்ன நடந்திருக்கு என்று நம்ம கற்பனை செய்து பார்க்க போகின்றோம். இயேசுவை பின்பற்றிய சீடர்கள் மற்றும் பலர் அந்த நாளிலே ஏற்பட்ட சலசலப்பு அவர்களுக்கு வித்தியாசமாக இருந்திருக்கலாம். சலசலப்பாக இருந்தாலும் அது உற்சாகமான சலசலப்பு. அசாதாரணமான எதுவும் நடந்திருக்கின்றது, ஆனால் என்னவென்று தெரியவில்லை. கடந்த 2 நாட்களில் நடந்த கொடூரமான பல துக்க நிகழ்ச்சிகளை பார்த்த பொழுது இன்று நடந்து கொண்டிருக்கின்ற அந்த அசாதாரணமான நிகழ்ச்சியை பற்றிய செய்திகள் காதுக்கு வரும்பொழுது அதை மற்றவர்களோடு விசாரித்து உண்மை தெரிந்து கொள்ளக்கூட ஒரு சற்று தயக்கம் அவர்களுக்கு இருந்திருக்கலாம். நிச்சயமாக ஏதோ நடந்திருக்கின்றது. என்ன நடந்திருக்கின்றது? நம்ம கடந்த 2000 வருஷங்களாக இந்த ஈஸ்டர் பெருநாள் கிறிஸ்து உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடி வருகின்றோம். 2000 வருடமாக தொடர்ந்து இந்த ஈஸ்டர் கொண்டாடப்பட்டு வருவதற்கான முக்கியமான காரணம் இயேசு உயிர்த்தெழவில்லை, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்வது பொய் என்று பலவிதமான ஒன்றன் பின் ஒன்றாக பலவிதமான தாக்குதல்கள் வந்திருந்தாலும் இன்று வரை இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியம்தான் நிலைத்திருக்கின்றது. உயிர்த்தெழுதலின் உண்மையை தாக்குவதற்காக புறப்பட்ட பல மதசார்பற்ற அரசியல் மதசார்பற்ற சரித்திர பேராசிரியர்களாக இருந்தாலும் சரி, மதசார்பற்ற தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இருந்தாலும் சரி, அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடத்திய எல்லா ஆராய்ச்சிகளிலும் சோதனைகளும் கடைசியில் அவர்கள் கண்டுபிடித்தது இந்த உயிர்த்தெழுதல் என்பது சரித்திரத்தோடு பின்னி பிணைந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என்று அவர்கள் இந்த ஆராய்ச்சியை கண்டுபிடித்த பொழுது வாயடைத்து போனார்கள். இப்போ நம்ம இந்த கொண்டாடுகின்ற ஈஸ்டரை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். மரித்தோரிலிருந்து இயேசு உயிர்த்தெழுந்தால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை பிறந்திருக்கின்றது. இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்தால்தான் அவர் எல்லா விதமான காரியங்கள் சொன்ன எல்லா காரியங்களும் நாம் அவரை விசுவசிக்க முடியும். ஈஸ்டர் என்றாலே நம்ம பெரும்பாலும் எல்லாம் நிரம்பி இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். எல்லாம் நிரம்பி இருக்குங்க. ஈஸ்டர் பாஸ்கெட்டில் ஈஸ்டர் எக்ஸ் நிரம்பி இருக்குது. உலகத்தில் இருக்க எல்லா தேவாலயங்களையும் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் வழிஞ்சிட்டு இருக்கும். மதிய உணவு இரவு மதிய உணவு நிரம்பி இருக்கலாம். ஆனாலும் இந்த ஈஸ்டர் பல காலியான விஷயங்களை கொண்டு வருகின்றது. முக்கியமாக 2 காலியான விஷயங்களை இந்த ஈஸ்டர் கொண்டு வருது என்பதை நம்ம பார்க்க போகின்றோம். முக்கியமாக இந்த முதல் ஈஸ்டர் நடந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த முதல் ஈஸ்டர் அன்று 2 முக்கியமான காலியான விஷயங்களை பார்க்க போகின்றோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த நாள் ஒரு அசாதாரணமான நாளாக இருந்தது. விடியற் காலையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் இயேசுவின் கல்லறையை நோக்கி அவர்கள் செல்கின்றார்கள். தங்கள் அன்புக்குரிய இயேசுநாதர் மரித்த அந்த கல்லறைக்கு அவர்கள் பயணித்த பொழுது அவர்கள் உணர்ந்த அந்த வெறுமையை சற்று நம்ம நினைத்து பார்ப்போம். இயேசுவை ஆண்டவரே என்று அன்போடு அழைத்த அந்த இதயங்கள் இப்பொழுது உடைந்து நொறுங்கி மன வலிக்கு ஆளாயிருக்கலாம். சூரியன் உதித்து அவர்கள் கல்லறை நோக்கி பயணித்த பொழுது அவர்கள் பார்த்த அனைத்தையும் நாம் சற்று கற்பனை செய்து பார்க்க போகின்றோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஈஸ்டர் என்பது சில காலியான விஷயங்களை கொண்டு வருகின்றது. இந்த முதல் ஈஸ்டர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஈஸ்டர்
கொண்டு வந்த முதல் காலியான விஷயம் காலி சிலுவை, எம்டி கிராஸ். இந்த பெண்கள் இயேசுவின் கல்லறை நோக்கி செல்லும் பொழுது, அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இடத்தை கடந்து செல்லும் பொழுது, பொழுது புலர்ந்த வேளையிலே வெளிச்சத்திலே அச்சுறுத்தும் மண்டை ஓட்டின் இடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கொல்கத்தா மலையிலே இருந்த அந்த 3 காலியான சிலுவையை பார்த்தார்கள். 2 நாட்களுக்கு முன்பு நடந்த அந்த துக்கமான நிகழ்ச்சிகளை இப்பொழுது அவர்களுக்கு நினைவுக்கு வந்து மறுபடியும் அவர் கண்களிலே கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியிருக்கலாம். காலியான சிலுவை இயேசு மடக்க பண்ணப்பட்டார் என்பதை நினைவூட்டுகின்றது. மற்ற 2 சிலுவையில் காலியாக இருந்தால் கூட அந்த 2 சிலுவையில் உள்ள உடல்கள் வந்து நகரத்துக்கு வெளியே உள்ள குப்பை கிடங்குகள் தான் வீசப்பட்டன. ஆனால் இயேசுவின் உடல் அடக்கம் பண்ணப்பட்டது. இந்த இயேசுவின் உடல், இந்த காலியான சிலுவை உங்களுக்கும் எனக்கும் எதை நினைவுபடுத்துகின்றது? இந்த காலியான சிலுவை பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நினைவுபடுத்துகின்றது. இரத்தம் சிந்துதலன்றி பாவ மன்னிப்பு இல்லை என்பதை நினைவுபடுத்துகின்றது. நான் பாவியாக இருக்கும் பொழுதே இயேசு எனக்காக மரித்தார் என்பதை நினைவுபடுத்துகின்றது. என் இடத்தில் இயேசு மரித்தார். என் இடத்தில் இறக்க வந்த கடவுளின் சொந்த மகனை தாங்கிய அந்த சிலுவை இப்பொழுது காலியாக இருக்கின்றது. சரி, மறுபடியும் நம்ம அந்த பெண்களை தொடர்ந்து செல்லலாம். இயேசுவின் மேல் இருந்த அன்பினாலே அந்த பெண்கள் இயேசுவின் உடலுக்கு வாசனை திரவியங்களை, வாசனை தைலங்களை பூசுவதற்காக கல்லறையை நோக்கி செல்கிறார்கள். ஆனால் அங்கே அந்த கல்லறை நுழைவு வாயிலில் வந்து ஒரு பெரிய கனமான ஒரு பாறையால் மூடப்பட்டது என்பதை அவர்கள் தெரிந்து வைத்திருந்தனால் அது எப்படி யார் திறக்க போகிறாங்க, யார் நம்மளுக்கு உதவி செய்ய போகிறார்கள் என்ற ஒரு கலக்கத்தோടെ அவர்கள் சென்றிருந்த பொழுது அங்கே அவர்கள் பார்த்த மற்றொரு காலியான விஷயம் காலி கல்லறை, தி எம்டி டூம். அவர்கள் கல்லறைக்கு வந்த பொழுது மத்தேயு 28:1-2 ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் முதலான மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். எப்படா அந்த கல்லறைக்குள்ள அந்த கல்லை நம்ம திறக்கலாம் என்ற அந்த ஒரு குழப்பத்தில் இருக்கும் பொழுது மின்னலை போல வெண்பனி போல வெண்மையான ஆடை அணிந்த தேவதூதன் தோன்றி அந்த கல்லறை கல்லை புரட்டி போட்டும் பொழுது அவர்களுக்கு அது மாபெரும் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்திருக்கிறது. அந்த கடவுளின் தூதர் அவர்களை பார்த்து மத்தேயு 28:6 அவர் அங்கே இல்லை, நாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை பற்றி பலவிதமான சரித்திர சான்றுகளும் தொல்பொழி ஆராய்ச்சிகளும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை உண்மை என்று சொன்னால் கூட இன்று கூட பலருக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தது மேலே அவநம்பிக்கை, ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கின்றது. அவர்களுக்காக நம்ம சில விஷயங்களை பார்க்க போகிறோம். முக்கியமாக சில லாஜிக்கல் கொஸ்டின்ஸ், தர்க்க ரீதியான கேள்விகளை கேட்டு இயேசு உயிர்த்தெழவில்லை என்ற அந்த பொய்யான வதந்திகள் தவறு என்பதை நாம் நிரூபிக்க முடியும். இயேசுவின் உடல் இருந்திருந்தால் யாராவது நிச்சயமாக இயேசு உடலை கொண்டு வந்து காண்பித்து உண்மையை சொல்லியிருக்க முடியும். உண்மையை வெகு நாளைக்கு மறைக்க முடியாது. தலைமை குருக்கள் விசாரித்த பொழுது அந்த கல்லறை காவலாளிகளும் சரி, அந்த போர் வீரர்கள் வந்து தலைமை குருக்கள்கிட்ட வந்து இயேசுவின் உடல் அங்கே இல்லை என்று சொன்ன பொழுது தலைமை குருக்கள் பெரும் பணத்தொகையை கொடுத்து உண்மையை மறைக்க வேண்டிய அவசியமாயிற்று. என்னதான் உண்மையை மறைத்தாலும் அங்கே இயேசுவின் உடல் இல்லை, அந்த கல்லறை காலியாக தான் இருந்தது. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற செய்தி பரவிய பொழுது ரோமானிய அரசாங்கமும் மத குருக்களும் உண்மையிலே இயேசு உயிர்த்தெழுந்தா இல்லாவிட்டால் இயேசுவின் உடலை கொண்டு வந்து உலகத்திற்கு காண்பித்து சீடர்கள் சொல்வது பொய் என்று நிரூபித்திருக்க முடியும். ஆனால் இயேசுவின் உடலை காட்டங்க, இயேசுவின் உடல் இல்லை, இயேசுவின் கல்லறை காலியாக இருந்தது. மிக முக்கியமாக பிற்காலத்தில் சீடர்கள் சித்திரவதைக்கு உள்ளாகி கொல்லப்பட்ட பொழுது இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் அவர்கள் இயேசு உயிர்த்தெழவில்லை, அவர் உடல் இருந்தது, நாங்கள் தான் அடக்கம் பண்ண வேண்டியதாக ஒன்று சொல்லி அவர்கள் பொய் சொல்லி அந்த சாவிலிருந்து தப்பித்திருக்கலாம். ஆனால் அவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை உடலாக அவர்கள் பார்த்ததால, உடலை அவர்கள் தொட்டு தடவி அவருடன் பேசியதனாலும் அவருடன் உணவு உண்டதாலும் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுக்காக தான் தங்கள் உயிரையே கொடுத்தார்கள். சாட்சிகளின் சாட்சியங்களும் வரலாறுகளும் இயேசு உயிர்த்தெழுந்தார், இந்த கல்லறை காலி,
மரணம் ஜெயிக்கப்பட்டது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. மிக முக்கியமாக வேதத்தில் உலகத்துக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்கின்றது வேதம், ஒரு பப்ளிக் டிக்ளரேஷன். மற்ற மத நம்பிக்கைகளுக்கும் கிறிஸ்துவத்துக்கும் மிக முக்கியமானது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நிகழ்ச்சி தான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் கிறிஸ்துவமே கிடையாது. ரொம்ப தைரியமாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி பவுல் இப்பேற்பட்ட ஒரு பப்ளிக் டிக்ளரேஷன், ஒரு பிரமாண்டமான ஒரு பிரகடனத்தை வெளியிடுகிறார். 1 கொரிந்தியர் 15:14 14 படிக்கலாம். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பிரசங்கம் செய்வதும் வீண், உங்கள் விசுவாசமும் வீணானதே. கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் உங்களுடைய விசுவாசமும் பயனற்றது, நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருக்கிறீர்கள். உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவருடைய உடல்கள் ஒன்று எரிக்கப்பட்ட சாம்பலாக இருக்கலாம், அல்லது ஒரு உடல்கள் கல்லறையிலே புதைக்கப்பட்டு அந்த கல்லறைக்குள்ளார எலும்புக்கூடுகள் இருக்கலாம், அல்லது மக்கி போயிருக்கலாம். ஆனால் உலகத்திலே திறந்த காலியான ஒரே கல்லறை இயேசுவின் கல்லறை மட்டும்தான். இயேசு எழுப்பப்படவில்லை என்றால் அவரை பற்றி போதிப்பதும் அவர் விசுவாசம் செய்வதும் பயனற்றது என்று பவுல் இங்கே சொல்கின்றார். அதோடு கூட மிக முக்கியமான விஷயத்தை சொல்ல வர்றார். இயேசுவுடன் எழுப்பப்படவில்லை என்றால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் பாவத்தில் இருப்போம். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது இயேசு உயிர்த்தெழப்படவில்லை என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் பாவத்திலேயே மரித்து கடவுளுடைய கோபாக்கினைக்கு உள்ளாகி நித்திய தண்டனைக்கு தான் நாம் எல்லாருமே ஆளாகியிருப்போம். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்ததால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சாவே உன் கொடுக்க எங்கே, பாதாளமே உன் வெற்றி எங்கே என்ற கூறுகின்ற வசனத்தின் மூலமாக இயேசு ஒரு மகத்தான வெற்றியுடன் உயிர்த்தெழுந்தார் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. காலியான சிலுவை, காலியான கல்லறை, கடவுள் நமது பாவ சாபத்தை நீக்கி நாமும் ஒரு நாள் உயிருடன் எழுப்பப்படுவோம் என்பதை உறுதி செய்கின்றது. இந்த 3 நாட்களாக இன்றைக்கு சேர்த்து நம்ம 3 நாட்களாக பார்த்த மனித வரலாற்றில் இடம்பெற்ற மிக முக்கியமான நிகழ்ச்சிகள் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது, முக்கியமாக இன்று நம்ம பார்த்த இந்த உலக சரித்திரத்தை மாற்றிய இந்த 3வது நாள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற இந்த நாளை நம்ம கொண்டாடும் பொழுது இதெல்லாம் கேட்டுவிட்டு நாம் இனி எப்படி வாழப்போகிறோம்? இன்றைக்கி பல செய்தித்தாள்களையும் சரி, சோஷியல் மீடியாவிலும் நீங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயங்கள், திடீரென்று பல தொற்று நோய்கள் வந்து மிக முக்கியமாக பலசாலியாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட மரணம் அடைகிறதை நாம் படித்து கொண்டு வருகின்றோம், பார்த்து கொண்டு வருகின்றோம். நாளை என்பது யாருக்கும் உத்தரவாதம் இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு மறுபடியும் வரப்போகிறார். 2ஆம் வருகை, அவருடைய 2ஆம் வருகை முதல் வருகை போல் இல்லாமல் அவர் 2ஆம் வருகை இந்த உலகத்திற்கு தீர்ப்பு வழங்க வரப்போகின்றார். இயேசு தான் உயிர்த்தெழுந்தது மூலமாக தான் யார் என்பதை உலகத்திற்கு நிரூபித்திருக்கிறார். உலகம் ஆரம்பித்தது முதல் இயேசு வருகை வரும் வரை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லோருமே இந்த இயேசுடைய 2ஆம் வருகை அன்று முழங்கால் படியிட்டு இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம், இந்த காலம்தான் இயேசுவின் 2ஆம் வருகை. இயேசுவின் 2ஆம் வருகையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவரது வருகையை அறிவிக்கக்கூடிய கடவுளின் எக்காலம் எந்த நிமிடம் ஒலிக்கலாம். என்ன கேள்வினா, அந்த எக்காலம் இன்று ஒலித்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இயேசு நம் பாவங்களுக்காக மட்டும் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்ததற்காக மட்டும் இந்த பூமிக்கு இயேசு வரவில்லை. இயேசு மறுபடியுமாக இந்த பூமிக்கு வந்து யாரெல்லாம் அவர் விசுவசித்தார்களோ, யாரெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் அவர் அறிந்தார்களோ அவர்களை மீட்டு கொண்டு தன் வான்வீட்டிற்கு எடுத்து சொல்ல மறுபடியும் வர போகின்றார். வேதம் கூறுகின்றது மத்தேயு 25:6 நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. இயேசு இங்கே ஒரு அருமையான உமையை சொல்கிறார். அதாவது ஒரு மணமகன் வரக்கூடிய சூழ்நிலையில் வந்து மணமகன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற 10 கன்னிகைகள் 5 கன்னிகைகள், இந்த 5 கன்னிகைகளை வந்து இயேசு வந்து முட்டாள் கன்னிகைகள்னு சொல்ல வர. ஏன் அவர்கள் முட்டாள் கன்னிகைகள் என்று சொல்லப்படுகிறார் என்றால்,
இயேசு வருவதற்கு ஆயத்தமாக அவர்கள் எதிர்கொண்டு அவரை வரவேற்பதற்கு தயாராக அவர்களுடைய விளக்குகளே போதுமான அளவுக்கு எண்ணெயை கொண்டு வரவில்லை. இயேசு மணமகன் வருகின்றார் என்ற சத்தம் கேட்கும் பொழுது அவருடைய விளக்குகளில் எண்ணெய் தீர்ந்து விட்டதால் அந்த எண்ணெயை வாங்க சென்று விடுகிறார்கள். எண்ணெயை வாங்கி வருவதற்குள் மணமகன் வந்து சென்று விடுகின்றார். அவள் வந்து பார்க்கும்பொழுது அங்கே மணமகன் இல்லை. பெருத்த ஏமாற்றம். எண்ணெய் தேவைப்படும் அந்த காளி விளக்குகள் நமது காலியான வாழ்க்கையும் பிரதிபலிக்கின்றது. நம்ம ஏற்கனவே இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி முதல் ஈஸ்டரில் 2 காலியான விஷயங்களை பார்த்தோம். ஒன்று வந்து காலியான சிலுவை, 2வது காலியான கல்லறை. இந்த 2 காலியான விஷயங்கள் காலின்னு சொன்னால் கூட அவை ஒரு நிறைவை பெற்று தருகின்றன. காலியான சிலுவையும் காலியான அந்த கல்லறையும் ஒரு பெரிய நம்பிக்கையை, ஒரு பெரிய நிறைவை பெற்று தந்தது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததன் மூலமாக ஒரு முழு நிறைவான ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை கிடைக்கின்றது. ஆனால் இன்று நம் வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது நம் வாழ்க்கையில் பல காரியங்கள் காலியாக தான் இருக்கின்றன. அதை நம்ம சற்று நினைத்து பார்ப்போம். முதலாவது நம்ம பார்க்க போகிறது காலியான வாழ்க்கை, தி எம்டி லைஃப். நான் மிக பிஸியான பரபரப்பான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இல்லைங்களா? இந்த கூட்டம் முடிந்ததுக்கு பிறகு யாருக்காவது நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் நிச்சயமாக போய் ஒரு அவசரமான ஒரு இமெயில் பார்க்க வேண்டியிருக்கும், ஒரு அவசரமான மீட்டிங் இருக்கலாம், அவசரமாக இருக்க ஃபோன் செய்ய வேண்டியிருக்கலாம், அவசரமாக ஒருத்தர் சந்திக்க வேண்டியிருக்கலாம், ஒரு அவசரமான வேலையை காத்து கொண்டு நிச்சயமாக இருக்கலாம். நம் வாழ்க்கை அதிகமான சுமைகளை சுமந்து கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமது டெய்லி காலண்டர் நிரம்பி வழிந்தாலும் நமது வாழ்க்கை காலியாக தான் இருக்கின்றது. வாழ்க்கையில் ஒரு இறுதி நோக்கம், த அல்டிமேட் பர்பஸ் இல்லாததான் நமது வாழ்க்கையை காலியாக இருப்பதற்கான காரணம். இயேசுதான் வாழ்க்கையின் நோக்கத்தையும் அர்த்தத்தையும் நிறைவு செய்கின்றார். Only Jesus Christ fulfills the ultimate purpose and the meaning of life. நமது வாழ்க்கை காலியாக உள்ளது. இன்று பிரபலங்கள் என்று சொல்லப்படுகின்ற பல செலிபிரிட்டிஸ், மிதமிஞ்சிய பொருட்கள் அவர்கள் இருந்தாலும், வங்கிகளே மிக அதிகமான வைப்பு தொகை வைத்திருந்தாலும், மிக ஆடம்பரமான சொகுசு பங்களாக்களில் வாழ்ந்தாலும், அவர்கள் தாங்கள் தனிமையில் வாழ்வதாக நினைப்பதை போல் இருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை நம்ம கேட்டுக்கொண்டு தான் வருகின்றோம். இயேசு நமது வீட்டில் வாழ்ந்தாலும் இல்லங்களில் வாழ்ந்தாலும் வாழ்க்கைக்கு அர்த்தமும் நோக்கமும் மிக முக்கியமாக ஒரு முழு நிறைவை நிச்சயமாக தரும் என்பது சந்தேகமே கிடையாது. முதல் நம்ம வாழ்க்கையில் காலியான வாழ்க்கையை பார்த்தோம். அடுத்தது காலியான நம்பிக்கை, வெற்று நம்பிக்கை, எம்டி ஹோப். இந்த உலகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க, இந்த உலகம் வந்து சமாதானமாக இருக்கும், எந்த பிரச்சனை இருக்காதுங்கன்னு பல பேர் சொல்கிறாங்க. என்ன முயற்சி எடுத்தீங்க? ஒருத்தர் கூட இந்த உலகம் முழுவதுமே எப்பொழுதுமே ஒற்றுமையாக இருந்தது கிடையாது. எங்கேயாவது போசத்தம் கேட்டுட்டு தான் இருக்குது, சண்டைகள் சச்சரவு நடந்துகிட்டு தான் இருக்குது. என்ன முயற்சி எடுத்தாலும் ஏன் உலகத்தில் சமாதானம் வர முடியல, ஏன் ஒற்றுமை வர முடியல? அதுக்கான பதில் வேதம் சொல்கின்றது. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் கடவுள் சொல்கின்றார், உன்னிடத்தில் இருக்கின்ற பாவங்கிறார். பாவம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணங்கிறார். கடவுள் ஆதாம் ஏவாளையும் படைத்த பொழுது ஆதாமும் ஏவாளும் அவர்களுக்கு வியாதி வந்து துன்பப்பட்டு மிக முக்கியமாக அவர் ஒரு நாள் சாக வேண்டும் என்று கடவுள் அப்படி அவர்கள் படைக்கவில்லை. கடவுள் ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது ஒரு வியாதி இல்லாமல், துன்பம் இல்லாமல், துயரம் இல்லாமல், மிக முக்கியமாக எக்காலத்திற்கும் வாழ்ந்து முக்கியமாக கடவுளுடன் அவர்கள் அந்த அன்பின் உறவிலே அவர்கள் திளைத்து இருக்கத்தான் கடவுள் அவ்வாறு படைத்தார். ஆனால் என்ன நடந்தது? கடவுளை சார்ந்து வாழாமல் கடவுளை கீழ்ப்படாமல் இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகின்றது, இந்த ஒரு மனிதன் வழியாக பாவம் நுழைந்தது, அதனாலே சாவு வந்தது. இந்த பாவத்தினால தான் இன்றைக்கி பல விதமான பிரச்சனைகள், மிக முக்கியமாக சாவு வர்றதுக்கு காரணமே இந்த பாவம்தான் வேதம் சொல்லுகின்றது. வேதம் மறுபடியும் சொல்லுகின்றது, நீதிமான் ஒருத்தரும் இல்லை, ஒருவர் கூட இல்லை. அதாவது நல்லவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது, யாருமே இல்லைன்னு வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. தான் மிக யதார்த்தமான உண்மை. எல்லாரும் அவர்கள் தேவைக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்து கொண்டு தான் வருகின்றோம். எல்லாம் அவங்க விஷயத்துக்காக, அவங்க தேவைக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? நம்மை சுற்றி என்ன நடக்குது என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மிக முக்கியமாக இன்றைய தலைமுறை தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன மாதிரியான நம்பிக்கை விட்டு செல்கிறார்கள்? மிக முக்கியமான கேள்வி இது. நமது அரசாங்கத்தின் மீதோ
நமது பணத்தின் மீதோ நம்ம ஓய்வூதியத்தின் மீதோ நம்ம நம்பிக்கை வைத்தால் மணலில் வீடு கட்டுறதுக்கு போல் சமமாக இருக்கும். இப்போ உள்ள பொருளாதார நிலையை நம்ம பார்த்து கொண்டு வருகின்றோம். எப்போ வேணாலும் இந்த GFC குளோபல் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வரும்னு சொல்கிறார்கள். உலகத்தில் நடக்கக்கூடிய பலவிதமான காரியங்களையும் போர் முழக்கங்களையும் கேட்கும் பொழுது ஒரு நிரந்தரமற்ற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மிக முக்கியமாக இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இந்த புள்ளி விவரத்தை நான் பார்த்த பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சராசரியாக ஒரு வருடத்திற்கு ஒருவர் இருவர் இல்லை 7,27,000 பேர் தங்கள் உயிரை தாங்களே எடுத்துக்கொள்கிறார்கள். 7,27,000 பேர் சராசரியாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள். நீங்கள் ஏதாவது ஒன்று நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கை ஒரு நாள் குறைபாடு உடையது அல்லது அந்த நம்பிக்கை நிறைவேறாது என்று அறிய வரும்போது அந்த காலகட்டம் ஒரு கொடுமையான காலம் இல்லைங்களா? காலி நம்பிக்கையோ அல்லது வெற்று நம்பிக்கையோ நம்பிக்கையின்மையை விட மிகவும் மோசமானது. அதுபோல நான் இயேசு விசுவசிக்கிறேன் என்று பல பேர் சொல்லலாம். நான் இயேசுவை நம்புகிறேன் பல பேர் சொல்லலாம். எதற்காக இயேசுவை நம்புகிறீர்கள்? எதற்காக இயேசு விசுவசிக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கைக்காகவா? 1 கொரிந்தியர் 15:19 பவுல் சொல்றார், இவ்வுலக வாழ்வுக்காக மாத்திரமே நாம் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் எல்லா மனிதர்களுக்குள்ளும் நாமே மிகவும் பரிதாபத்துக்குள்ளானவர்கள் ஆவோம். It is so pitiful. உங்களோட வாழ்க்கைக்காக மட்டும், உங்களோட பிரச்சனைக்காக மட்டும் இயேசு மேலே விசுவாசம் கொண்டா உங்களுக்கு மற்றவர்களுக்கு வேறு வித்தியாசமே கிடையாதுன்னு சொல்ல வர்றார். உங்களை மாதிரி பரிதாபத்துக்கூடியவர்கள் வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்ல வர்றார். அப்படின்னா எதற்காக இயேசு நான் விசுவசிக்க வேண்டும்? இயேசுவை நான் விசுவசிக்கும் பொழுது என் பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டதால் என் சரீரத்திலே நான் பாவத்துக்கு இடம் கொடுக்காமல், பாவத்தை ஆட்சி செய்ய விடாமல், பழைய ஆடை கடிந்து விட்டு புதிய ஆடை அணிந்தவனாக வாழ்வது மட்டுமல்லாமல், நான் ஒரு நாள் இறந்தாலும் இயேசு விட்டது போல நான் உயிர்த்தெழுவேன். உயிர்த்தெழும் போது இயேசு வரும்பொழுது அவருடைய மகிமையிலே மாட்சி மேல் வெளிப்பட போகின்ற எந்த மாபெரும் நம்பிக்கை தான் ஒரு உண்மையான உண்மையான விசுவாசத்துக்கு அடையாளம். காலியான நம்பிக்கை, வெறுமையான நம்பிக்கையின்மையை விட மிக மோசமானது. 3வது நம்ம பார்க்க போகிறது காலியான இதயம், எம்டி ஹார்ட். ஒவ்வொரு மனிதனும் நம்ம இதயத்தில் கடவுளோட தேவையோடு தான் படைக்கப்பட்டிருக்கின்றான். நம் இதயத்தில் என்ன இருக்கின்றதோ அவைகள் தான் நம்முடைய வார்த்தைகளாகவும் செயல்களாகவும் வெளிப்படுகின்றன என்று வேதம் சொல்லுகின்றது. இதயம் நாம் யாரும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு மைய புள்ளியாக நம் இதயம் இருக்கின்றது. அதனால தான் ரோமர் 10:10 இதயத்தில் விசுவசிங்கள் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. இயேசு இல்லாத இதயம் சோறு இல்லாத சோற்றுப்பானைக்கு சமம். இயேசு இல்லாத இதயம் தண்ணீர் இல்லாத தண்ணீர் குடத்துக்கு சமம். சோறு இல்லாத சோற்றுப்பானையோ தண்ணீர் இல்லாத தண்ணி குடமோ கூட மற்ற பொருட்களால் அவைகள் நிறைவு செய்யப்பட முடியும். அவற்றை நாம் முழுமை படுத்தப்பட முடியும். ஆனாலும் அவைகள், அந்த சோற்றுப்பானையோ தண்ணீர் குடமோ மற்றவைகளை அவர்களை நிரப்பினால் கூட அவைகள் வடிவமைக்கப்பட்டது மற்ற காரியங்களுக்காக கிடையாது. சோற்றுப்பானை சோற்றுக்காகவும் தண்ணீர் குடம் தண்ணீரை நிரப்பதற்கு தான் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் நம் இதயங்கள் பல விஷயங்கள் நிரம்பி இருந்தாலும் நம்மை படைத்த இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தால் நிரப்பப்படாத ஒரு இதயம் ஒரு காலியான, ஒரு வெற்றான, ஒரு திருப்தி அடையாத இதயம்தான். அடிக்கடி காதில் கேட்கறது, live and let live, do it my way. It really doesn't matter. I don't care, it's all about me. வாழ விடு, என் வழியே வேற, எதா இருந்தால் என்ன, எல்லாம் என்னை பற்றியது என்ற கலாச்சாரத்தில் இந்த 5 கன்னிகைகள், இந்த முட்டாள் கன்னிகைகள் போல தான் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்து வரும்போது பார்த்துக்கொள்ளலாம் என்ற ஒரு அசட்டு தைரியத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மிகவும் ஆபத்தானது. அப்படின்னு என்னதான் வழி? எப்படி என்ன இயேசு எதிர்பார்த்து வாழ்த்து கொண்டிருக்கின்றது? கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசு அதற்கான ஒரு எளிய வழி நமக்கு சொல்லித் தருகின்றார். இதற்காக நம்ம போய் தவம் இருந்து
மலைகள் ஏறி இறங்கி விரதம் இருந்து அப்படி பெற்றுக்கொள்ளக்கூடிய வழி கிடையாது. மிகவும் எளிமையான வழி இயேசு சொல்லித் தருகின்றார். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். விசுவசிக்கிறவன் எவனோ, நீங்கள் இந்துவோ, நீங்கள் இஸ்லாமியரோ, நீங்கள் கிறிஸ்தவரோ, நீங்கள் புத்த மத சார்ந்தவரோ, யாராக இருந்தாலும் சரி, எந்த குலம், எந்த ஜாதி, எந்த தேசமாக இருந்தாலும் சரி, இயேசு மேலே ஒரு விசுவாசம், என் பாவத்துக்காக மரித்தவர், என் பாவம் அடக்கம் பண்ணப்பட்டது, அவர் உயிர்த்தெழுந்தது போல நான் உயிர்த்தெழுவேன் என்ற வைக்கின்ற விசுவாசம் அந்த சிறிய விசுவாசம் என்பது நீங்கள் கெட்டு போகாமல், அதாவது கடவுளுடைய தண்டனை உங்கள் மேல் வராமல், கடவுளுடைய தண்டனைக்கு நீங்கள் உட்படுத்தப்படாமல், நித்திய தண்டனைக்கு செல்லாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தான் கடவுள் உங்களை அந்த அளவுக்கு அன்பு செய்திருக்கின்றார்னு இங்கே சொல்கின்றார். எப்பேற்பட்ட அன்பு பாருங்க, சாதாரண அன்பு கிடையாது. அந்த அன்புக்காக அவர் கொடுத்த வேலைதான் கல்வாரி சிலுவையிலே தன் மகனை அவர் பலியாக செலுத்தியது. இந்த சாதாரண விசுவாசத்தின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவத்தின் சாபத்திலிருந்து விடுதலையாகி நாம் நித்திய வாழ்க்கைக்கு செல்லக்கூடிய அந்த மாபெரும் உத்தரவாதத்தை இயேசு இந்த வசனத்தின் மூலமாக தருகின்றார். இயேசுவை முழு உள்ளத்தோடு நமது வாழ்க்கைக்கு மட்டுமல்லாமல் மறுவுல வாழ்க்கைக்கு விசுவசிக்கும் பொழுது நமது விசுவாசம் நிறைவான விசுவாசமாக இருக்கின்றது. அப்படி செய்யும் பொழுது நமது காலியான வாழ்க்கை, காலியான இதயம், காலியான நம்பிக்கை எல்லாவற்றையும் இயேசு அவர் நிரப்பி நம் இதயங்களிலே, நம்ம வாழ்க்கையிலே, நம் நம்பிக்கையிலே ஒரு அர்த்தத்தையும் ஒரு பெரிய நிறைவையும் கொடுத்து அவர் நம் வாழ்க்கையிலே வாழக்கூடிய இப்பேற்பட்ட வாழ்க்கை என்பதை அறிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை நம்மளுக்கு தருகின்றார். இது உண்மையா பொய்யா? 100% உண்மை. வரலாற்றில் யாரை நீங்கள் பார்த்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருவர் ஏமாந்து போனதே கிடையாது, வெட்கப்பட்டு போனதே கிடையாது. சரித்திரத்தில் பல பேரை நம்ம சொல்ல முடியும். ஒரு சர்ச்சில் ஈஸ்டர் திருவிழா கொண்டாடும் பொழுது இந்த சர்ச்சில் பிள்ளைகளுக்காக சண்டே கிளாஸ் நடக்கின்றது. சண்டே கிளாஸ் நடத்தக்கூடிய அந்த டீச்சர் மேரி அந்த சண்டே கிளாஸ் அந்த பள்ளிக்கு வந்த பிள்ளைகள் 8 வயது 9 வயது பிள்ளைகளை பார்த்து, இன்றைக்கி ஈஸ்டர் நாள் நம்ம கொண்டாடுறோம், ஈஸ்டர் நாளுங்கிறது உயிர்த்த நாள், புதிய உயிர் வந்த நாளுக்காக தான் நம்ம ஈஸ்டருக்கு நம்ம அடையாளமாக வச்சுருக்கிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்த நாள் ஒரு புதிய நாள், ஒரு புதிய ஒரு உயிர் வந்தது, ஒரு நியூ லைஃப்ங்கிறதுக்கு அடையாளமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் நான் திறந்து மூடக்கூடிய பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட ஒரு எக்கை தரப்போகிறேன், முட்டையை தரப்போகிறேன். நீங்கள் போய் கார்டனில் புதிய வாழ்க்கையை, நியூ லைஃப்பை, எது உங்களுக்கு ஒரு அடையாளமாக உங்களுக்கு தெரியுதோ அதை அந்த உயிருள்ளவற்றை நீங்கள் அந்த 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 முட்டைக்குள்ளே வைத்து நீங்கள் கொண்டு என்கிட்ட காமிங்கன்னா அந்த மேரி அந்த டீச்சர் அனுப்புகிறாங்க பிள்ளைகள் சந்தோஷமாலாம் தோட்டத்துக்கு போகிறாங்க. அந்த கார்டனில் போய்ட்டு ஒவ்வொருத்தரும் அந்த முட்டையில் ஒவ்வொரு விஷயமா வச்சு மூடி கொண்டு வரும்பொழுது 9 வயது சிறுமி அந்த சண்டே கிளாஸில் தன்னுடைய அந்த முட்டையை திறந்து காண்பிக்கின்றால். அதிலே ஒரு அழகான பூ இருக்கின்றது, எல்லோரும் கைத்தட்டுகிறார்கள். அடுத்தது ஒரு சிறுவன் அந்த முட்டையை திறந்து காட்டுகின்றான், அதிலே ஒரு அழகான வண்ணத்தி பூச்சி, பட்டாம்பூச்சி பறந்து செல்கின்றது. இன்னொரு சிறுமி தன்னுடைய முட்டையை திறந்து காட்டுகிறாள், அதிலே ஒரு அழகான வண்டு இருக்கிறது, பறந்து செல்கின்றது. இப்படி ஒவ்வொரு முட்டையை பார்த்த பிறகு ஒரு முட்டை மட்டும் காலியாக இருக்கின்றது. அந்த முட்டை யாரோடது என்று கேட்ட பொழுது ஒரு சிறுவன் அந்த சண்டே ஸ்கூல் டீச்சரை தொட்டு, இது என்னுடைய முட்டை தான் என்று சொல்கின்றான். அந்த சிறுவனுடைய பெயர் பிலிப். அவன் ஒரு வித்தியாசமான சிறுவன், ஒரு இனிமையான சிறுவன் தான். ஆனாலும் அவன் மற்றவர்களை விட வித்தியாசமானவன். என்னென்று கேட்டால் அவனுக்கு ஒரு பிரச்சனை. அவன் ஒரு டவுன் சிண்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் தாக்குதலுக்கு உள்ளாகப்பட்டவன். அவனுக்கு இதயத்தில் பல வியாதிகள், பல துன்பங்கள், பலவிதமான வியாதிகளோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் அந்த காளி முட்டையை என் முட்டை தான் என்று சொல்லும் பொழுது அந்த டீச்சர் கேட்குறாங்க, என்ன பிலிப், ஏன் ஓ முட்டை மட்டும் காலியாக இருந்துச்சு சொல்லுன்னு சொல்லும் பொழுது அந்த பிலிப் சொல்லுகின்றான், இன்னைக்கு ஈஸ்டர், கல்லறை காலி, அதனால் என் முட்டையும் காலி என்று சொல்கின்றான். சில மாதங்கள் கழித்து ஏற்பட்ட ஒரு தொற்று நோயினால் மருத்துவர்கள் எவ்வளோ முயற்சி செய்தும்
அவரால் பிலிப்பை காப்பாற்ற முடியவில்லை. பிலிப்பு இறந்து விடுகின்றான். அவனுடைய இறுதி ஊர்வலத்தில் எல்லாரும் கலந்து கொள்கிறார்கள். அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் மேரியும் அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளும் கலந்து கொள்கிறார்கள். அந்த பிலிப்போட அந்த சவப்பெட்டியிலே எல்லாரும் மலர் வளைய வைக்கிறார்கள். ஆனால் அந்த சண்டே ஸ்கூல் டீச்சரும் சரி, அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளும் மலர் வளையம் வைக்கவில்லை. அதுக்கு பதிலாக எல்லோரும் திறந்து மூடக்கூடிய பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட காளி முட்டைகளை வைக்கிறார்கள். அந்த சிறுவன் இந்த காளி முட்டையின் அர்த்தத்தை வெகு வெகு அழகாக இயேசு உயிர்த்தெழுந்தார், கல்லறை காளி என்பதை அவர்களுக்கு அவன் போதித்ததை அவர் நினைத்து பார்க்கின்றார்கள். அந்த சிறுவன் இறந்தாலும் நிச்சயமாக அவன் நம்பிக்கையின்படி உயிர்த்தெழுவான். இன்று பல பேர் இன்று கூடி வந்திருக்கின்றீர்கள். எல்லாருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இந்த சபையின் சார்பாக மறுபடியுமாக. ஆனால் கடவுள் உங்களிடம் என்று பேசியிருந்தால், நீங்கள் விசுவாசி என்று சொல்லியிருந்தால், எதற்காக இயேசு விசுவாசிக்கிறீர்கள் என்று கேட்டு பாருங்கள். உங்கள் வாழ்வுக்காக மட்டும்தானா, அல்லது மாறிய வாழ்க்கை வாழ்வதற்காக இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு முக்கியமான நம்பிக்கை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? யாரோ இயேசு ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் கடவுள் உங்களை மிக அன்போடு அவரை விசாரிக்கிறார், அழைக்கின்றார். என் மகனை நீ விசுவசித்தால் உன்னுடைய சகல பாவங்களும், நீ என்ன பாவம் செய்திருந்தாலும் சரி, நீ அதற்காக தவம் இருக்க வேண்டியதில்லை, விரதம் இருக்க வேண்டியதில்லை, காடு மலை ஏற வேண்டியதில்லை. என் மகள் மேல் வைக்கின்ற விசுவாசத்தால் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இன்றே நீ எனது பிள்ளை என்று அழைக்கப்படுவா என்ற மாபெரும் உத்தரவாதத்தை என்று தருகின்றார். ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்திலேயே திறந்த ஒரே கல்லறை இயேசுவின் கல்லறை. இயேசு தான் யார் என்பதை உலகத்திற்கு நிரூபித்த ஒரு மாபெரும் செயல் அது. இந்த இயேசுவை விசுவசிக்கிறதுனால அவர் தரக்கூடிய இந்த அருமையான ஒரு அன்பு, ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப், வாழ்க்கையில் வாழ்றதுக்கான அர்த்தத்தை அவர் தரக்கூடிய இந்த சூழ்நிலையில், இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியிலே இந்த வசனங்களை கேட்கும் பொழுது சபையின் சார்பாகவும் நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த அழைப்புதல் அருமையான அழைப்பது, the greatest invitation that ever that was given to anyone. உலகத்தில் இதுவரை தரப்படக்கூடாத மாபெரும் அழைப்புதல் இது. அவரை விசுவசித்தால் நீங்கள் கெட்டுப்போக மாட்டீர்கள். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உங்கள் நித்திய ஜீவன் உண்டு. முக்கியமாக வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்க்கையிலே சமாதான, மகிழ்ச்சி, துன்பங்கள் துயரங்கள் வந்தால் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இயேசு உங்களுக்கு தருவார் என்று உங்களுக்கு நான் இன்று அதை ஒரு தாழ்ச்சியுடன் அந்த அழைப்பதை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். அன்பான கர்த்தரே, இதோ இந்த அருமையான ஒரு உயிர்த்தெழுந்த நாள், இந்த உலகத்தை மாற்றிய, சரித்திரத்தை மாற்றிய நாள், உலகத்தில் யாரும் செய்ய முடியாத காரியத்தை செய்த நாள், கல்வாரி சிலுவிலே கொடூரமாக கொல்லப்பட்டாலும், என் பாவங்களுக்காகவும் இங்கே இருக்கின்ற அனைவருடைய பாவங்களை கொல்லப்பட்டாலும் ஒவ்வொருடைய பேரையும் இயேசு அழைத்து என் மகனே, என் மகளே, என்னை விசுவசிப்பாயா என்று கேட்ட அந்த நாள், என் பாவங்களே அவர் மரித்த பொழுது என் பாவங்கள் மறிக்கப்பட்டன. உயிர்த்தெழுந்த பொழுது நானும் புது மனுஷியாக உயிர்த்தெழுந்து விட்டேன் என்ற அந்த நாளை நாங்கள் கொண்டாடும் பொழுது, கடவுளே, கர்த்தரை, நீங்கள் தாமே ஒவ்வொரு விதத்திலும் பேசுமாறு முன்னாடின்றோம். இயேசு நாமத்தில் முன்னாடி நம்ப தந்தையே, ஆமென்.